பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல், கடந்த வீடியோ பதிவில் வந்துட்டு மேஷம் முதல் கன்னி ராசி வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோன்னா, கடன் எந்த நேரத்தில் எந்த கிழமையில் நீங்கள் அடைத்தால் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கடன் ஏற்படாமல் இருக்கும், உண்டான முக்கியமான ஸ்தலங்கள் ஒவ்வொரு ராசிக்கும், இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பதிவை கடந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ துலா ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் ஸ்தான விஷயங்கள்லாம் எப்படி எந்த கிழமையில் எந்த முருகருடைய வழிபாடா இல்லை ஆஞ்சநேயரா, இந்த மாதிரி வழிபாட்டு முறையை என்ன பரிகாரம் செய்யணும், எந்த ஹோரையில் கடன் அடைச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ப்ரீஃபாக பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா இந்த துலா ராசி, இந்த துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஸோ வளர்பிறையில் பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை, ஸோ இந்த 2 கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேய்பிரையில் பார்த்தோன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடன் கொடுக்கறது வாங்கிறது, இது ரெண்டையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் இந்த கிழமையன்று செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனை உங்களை தேடி தேடி வரும், கடனால் அவமானப்படக்கூடிய சூழல் கூட உண்டாகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒரு வழிபாடு, கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகர் மற்றும் ஆஞ்சநேயருடைய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கடன் சார்ந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி கிழக்கு அல்லது தெற்கு திசைகளை நோக்கி கடன் அடைக்கிறீங்கன்னா ரொம்பவே சீக்கிரத்தில் முழுமையாக அந்த கடனை உங்களால் அடைக்க முடியும். அடுத்தது பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 கிழமைகள்லையுமே சரி கடன் அடைக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் கம்ப்ளீட் ஆகிடும், எண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது துளாராசிக்காரங்க சுக்கிரன் மற்றும் குரு ஹோரையில் கடன் அடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா வெகு விரைவில் கடன் அடைக்கப்படும். ஸோ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஆகட்டும், மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த தாமரை மலர்கள் சார்த்தி ஒரு வழிபாடை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நீங்கள் செல்ல வேண்டிய முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோயிலுக்கு முருகப்பெருமானை போய் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களால் நிச்சயமாக வெளிவந்துட முடியும். அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சிகம். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வளர்பிறையில் திங்கள் செவ்வாய்க்கிழமை, தேய்பிறையில் பார்த்தோன்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடன் கொடுக்கறது வாங்கிறது, இது ரெண்டையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது மெயினாக வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானையும் காவல் தெய்வங்கள் வழிபாடை தாராளமாக நீங்கள் வணங்கிட்டு வரலாம். ஸோ மேற்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி நீங்கள் நின்று கடன் அடைக்கிறீங்கன்னா வெகு விரைவில் அந்த கடன் அடைஞ்சிரும். ஸோ செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 கிழமைகளில் கடன் அடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடன் எண்ட் ஆகிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கந்தகுரு கவசம் அடிக்கடி சொல்லி முருகப்பெருமானுடைய வழிபாடை செஞ்சு வீட்டிலையே வேல் பூஜை செஞ்சு வழிபாடுங்கிறத செய்யும் பொழுது கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை தப்பிக்க வைப்போம். ஸோ அதே மாதிரி செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் கடன்கள் அடைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெகு விரைவில் அந்த கடன் அடைக்கப்படும். ஸோ நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க செல்ல வேண்டிய முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா புன்னை நல்லூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சென்று வாங்க. அந்த முத்துமாரியம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த கோவில் பார்த்தோன்னா தஞ்சாவூர்கிட்ட 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ விருச்சிக ராசிக்காரங்க இங்கே போயிட்டு வாங்க, கடனில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் தேய்பிரையில் பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும், வளர்பிறையில் பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும், இந்த கிழமைகள்லாம் கடன் கொடுக்கறது வாங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கடன் சார்ந்த விஷயங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வணங்கிட்டு வாங்க. மேற்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி கடன் அடைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் அடைச்சி முடிச்சிடலாம்.
வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 கிழமைகள்லையும் கடன் அடைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடைஞ்சு முடிஞ்சிடும். ஸோ தனுசு ராசிக்காரங்க பார்த்தோன்னா சுமங்கலி பூஜை வந்து வீட்டில் நடத்துறது, மஞ்சள் பொடியால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறது, இது எல்லாமே செய்யும் பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கடன் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் செல்ல வேண்டிய அந்த பர்டிகுலரான கோயில் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரரையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த கோயில் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசி. மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை, தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த நாட்களில் வந்து கடன் கொடுக்கறது வாங்கிறது இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளும் முருகரும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து. ஸோ வடக்கு மற்றும் மேற்கு நோக்கி திசையை நோக்கி நின்று கடன் அடைக்கிறீங்கன்னா கடன் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அடைஞ்சிரும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் கடன் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து கடன் அடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து சீக்கிரமாக அந்த கடன் அடைஞ்சு முடிஞ்சிடும். மகர ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். இது ரெண்டையும் கடைபிடிக்காதவங்களுக்கு தான் கடன் அதிகமாயிட்டே போகும். வராகி தேவிக்கு உங்களால் முடிஞ்ச பூஜை பொருட்களை வாங்கி கொடுங்க. ஸோ இதுவுமே கடன் சார்ந்த விஷயத்துக்கு உதவி செய்யும். புதன்கிழமை மற்றும் சுக்கிர ஹோரையில் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய லெவல் மாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் போக வேண்டிய பர்டிகுலரான கோயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருநீர்மலையில் இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை அங்கே போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த கோயில் வந்து சென்னை பல்லாவரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்து மேற்கில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா கும்பராசி. கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் வளர்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமை வியாழக்கிழமை, தேய்பிறையில் வரக்கூடிய திங்கள் மற்றும் புதன்கிழமை, இந்த நாட்கள்லையும் கடன் வந்து கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பைரவர் மற்றும் முருகப்பெருமானுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யணும். ஸோ கிழக்கு மற்றும் தெற்கு திசையை நோக்கி கடன் அடைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் வந்து அடைஞ்சு முடிஞ்சிடும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 3 கிழமைகள்லையும் கடன் அடைக்க தொடங்குங்க. சீக்கிரமாக அந்த கடன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாளை வந்து வழிபாடுங்கிறத செய்யணும். செவ்வாய் மற்றும் சுக்கிர ஹோரைகளில் இந்த வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் கடன் சீக்கிரம் கம்ப்ளீட்டாகி எண்ட் ஆகிடும். ஸோ தினசரி வீட்டில் பார்த்திங்கன்னா 5 முக தீபம் ஏற்றி அம்பாளை வந்து வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களால் உணர முடியும். ஸோ இந்த ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க போக வேண்டிய முக்கியமான கோயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுசீந்திரம் தானுமாலயசாமி கோயிலுக்கு தான் போகணும். அங்கே போய் ஆஞ்சநேயரையும் தானுமாலயரையும் தரிசனம் செஞ்சுட்டு வரணும். இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் என்ற ஊரில் தான் வந்து இருக்குது. ஸோ நிறைவான ராசி மீனராசி. மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வளர்பிறையில் திங்கக்கிழமை வியாழக்கிழமை, தேய்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை, இந்த நாட்கள்லாம் கடன் கொடுக்கறது வாங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க முழுசாக. கடன் அடைப்பதற்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்யணும். கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி நின்று கடன் அடைப்பதுங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 4 கிழமைகள்லையுமே சரி கடன் அடைக்க தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். மீனராசிக்காரங்க கந்த சஷ்டி கவசம் அடிக்கடி சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். மீன்களுக்கு உணவு அளிக்கிறது, ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமையிலையும் செவ்வாய் ஹோரையிலையும் குரு ஹோரையிலையும் இந்த ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க கடன் அடைக்க ஆரம்பிக்கிறது, இந்த பரிகாரம் செய்கிறதெல்லாம் ரொம்பவே ஒரு சுபிக்ஷத்தை தரும். ஸோ இந்த மீனராசிக்காரங்க போக வேண்டிய முக்கியமான கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் தான்.
இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எதை பற்றி போடலாம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட், உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் எல்லாத்துக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.